இவர் ஏற்றிய இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை பார்த்து பிராமணர்கள் நடத்தக்கூடிய சுதேசி மித்திரன் பத்திரிகையில் நவம்பர் 8ஆம் தேதி 1928 வகுப்பு பித்தம் தலைக்கேறி விட்டதா, இது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி முத்தையா முதலியாரை தரக்குறைவாக ரொம்ப தாறுமாறாக விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தார்கள். அப்போ அந்த காலகட்டத்தில் இதற்கு பதிலளிக்கும் விதமாக தந்தை பெரியார் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நவம்பர் 11, 1928 தான் நடத்தக்கூடிய பத்திரிகையான பெரியார் குடியரசு இதழில் நம் மந்திரி எஸ் முத்தையா முதலியார் வாழ்க வாழ்கவே வாழ்கவே, நமது வீரன் முத்தையா முதலியார் பின்பற்ற வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள் அப்படின்னு இவரை பற்றி மிக பெருமையாக பேசியிருக்கிறார் பெரியார். ஏன் இதை பேசினார் அப்படின்னா, ஏன் இந்த சட்டம் எந்த சூழ்நிலையில் கொண்டு வரப்பட்டது, பத்திரப்பதிவு துறையில் இருக்கிற இந்த இலாக்கா அந்த உத்தியோகத்துக்கு இவர் தான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறார். மொத்தம் உள்ள ஒரு 12 காலி இடங்களுக்கு 5 ஹிந்து பார்ப்பனர்கள் அல்லாதோர் நான் பிராமின்ஸ், 2 கிறிஸ்தவர்கள், 2 இஸ்லாமியர்கள், 1 ஆங்கிலோ இந்தியன். ஸோ இதை போன்ற இடஒதுக்கீடை கொண்டு வந்ததுனால தான் நம்மளுக்கு இந்த ஜிஓ ஆர்டர்னே கொண்டு வந்தது. அதாவது அனைவருக்கும் சமமாக கிடைக்கணும். பார்ப்பனர்கள், பார்ப்பனர் அல்லாதோர், முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன் எல்லாருக்கும் ஒரு சமமாக கொண்டு வரணுன்ற ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தான் எஸ் முத்தையா முதலியார். இவரை நாம் மறந்துவிட்டோம், மறைக்கப்பட்டே விட்டார். இப்போ திராவிட கட்சிகள் எல்லாருமே இடஒதுக்கீடு, சம உரிமை, சமூக நீதின்னு பேசிட்டு இருக்கிற திராவிட அரசாங்கமானது எஸ் முத்தையா முதலியாரனுடைய பிறந்த நாளை கூட செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது. அவருடைய சிலைக்கும் ஒரு மாலை போடுறதோ எதுவுமே கிடையாது. அவருக்கு மவுண்ட் ரோட்ல யாருக்கும் சிலை வைக்கிறாங்க, முத்தையா முதலியாருக்கு ஒரு சிலை இல்லை அப்படின்றது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இவரை கண்டிப்பாக இந்த இடஒதுக்கீடு இருக்கும் வரை, இந்த சம உரிமை சமத்துவம் இருக்கும் வரை நாம் மறக்கவே கூடாது.